அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் 2026 யாரும் ஓட்டுக்கு மக்கள் எங்களுக்கு காசு கொடுங்க, நாங்கள் ஓட்டு போடுறோன்னு யாரும் சொல்லலை. நான் ₹1 கூட வாங்கலை. உண்மைக்கே சொல்கிறேன், நான் எந்த கட்சியிலையுமே ₹1 கூட வாங்கலை. ஆனால் டிஎம்கேக்காரவங்க நேற்று கடைக்கு போயிருந்தேன். அவங்க யதார்த்தமாக கடைக்கு வந்திருக்காங்க. இன்னதான் பேசணும்னு இல்லை மக்களே. அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ சீப்பாக பணம் வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு தேனா அந்த வார்த்தை இந்த வார்த்தை என்னென்ன வார்த்தை இருக்குமோ அந்த குடும்பத்தை நாசமாக போயிடும், பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. யார் பணத்தை கொடுத்தீங்க சொல்லுங்கள்? உங்கள் சட்ட சோப்புலேருந்து எடுத்து கொடுத்தீங்களா? உங்கள் சொத்தை விற்று கொடுத்தீங்களா? உங்கள் வீடு வாசலை விற்று கொடுத்தீங்களா? கடன் வாங்கி கொடுத்தீங்களா? மக்களுடைய பணம், மக்களோட பணத்தை நீங்கள் ஏன் கொடுத்து ஓட்டு கேட்குறீங்க? தேவைகளை யாருமே காசே கொடுக்கலையே, ₹1 கூட கொடுக்கலையே. முடிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவு தான் நீங்கள் பேசுவீங்க? அதுவும் எவ்வளோ சீப்பாக அந்த மக்களை பேசுகிறீங்க. இதையெல்லாம் விட அந்த ஓட்டு போடப்போ முன்னாடி, காசு கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி கோயிலில் கொண்டு போய் அந்த பணத்தை வச்சு அங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொல்லி அந்த பணத்தை கொடுத்துருக்கீங்க. அப்படி உள்ளவங்க எல்லாம் உண்மைக்கே சொல்கிறேன், மனசாட்சிப்படி அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க, ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஜெயிக்கலைங்கிறதுக்காக அவங்கள எவ்வளோ தரமட்டமாக, எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு சொல்லுங்கள்? உங்கள் பணத்தை நீங்கள் கொடுக்கல, அதனால இவ்வளோ நாள் நீங்கள் ஜெயிச்சிங்க. இப்போ ஒரு தடவை தான் நீங்கள் தோற்றுருக்கீங்க. மக்களை ஏன் பேசுகிறீங்க? அவங்க யார்? இப்போ நான் போய் சொன்னாலோ நீங்களே போய் சொன்னாலோ மக்கள் கேட்குறவங்க கிடையாது. அவங்களுடைய புத்திக்கு, அவங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செஞ்சுருக்காங்க. அதை விட்டுட்டு அந்த குடும்பம் நாசமாக போயிடணும், பணம் அது எப்படி சார்? நீங்கள் கொடுத்த 1000 1500க்கு ஒரு குடும்பமே நாசமாக போகணும். நான் கோடிக்கணக்கில் சாப்பிட்டோம். உங்கள் குடும்பத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுவீங்களா? அப்படியே சிந்திச்சு பேசுங்க, சரியா? அதை விட இது டிவிக்கு வந்துருமான்னு ரொம்ப பேர் பேசுனீங்க. வந்ததுக்கப்புறம் சிஎம்ஐ என்னென்ன பேசணுமோ, சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட மீடியா கிடைச்சதுக்காக, வாய் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசாதீங்க. பொறுமையாக யோசித்து பேசுங்க. அந்த இடத்துல இருந்து அவர் அந்த இதை செயல்படுறதுப்போ அதோடைய கஷ்டம் அவருக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது, இப்போது சட்டமன்றத்தில் என்ன நடந்தாலும் நம்ம டைரெக்டாக நேரடியாக நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் என்ன நடக்குதுன்னு, சரியா? யோசித்து பேசுங்க யாராக இருந்தாலும். ரெண்டாவது, இந்த டிஎம்கே அதிமுக தொண்டர்கள் எங்கெங்கே இருக்கீங்களோ சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. பொதுமக்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இவங்க இப்படி பேசி நீங்கள் இனியும் அடுத்த இதில் நீங்கள் வர்ற வாய்ப்பை கூட இழக்க வச்சிருவாங்க. மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். காசு கொடுத்து நம்ம குடும்பமே நாசமாக போயிடுன்றாங்க, பிள்ளைங்களாம் இல்லாமல் போயிடுன்றாங்க, கோயிலில் வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இதை தான் நாங்கள் சொல்கிறோம். யாருமே நம்மளை அழிக்க தேவையில்லை. நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிறதுக்கு சம்மந்தம் இப்போ நடக்கிற எல்லா காரியமுமே. எனக்கிட்டே 2-3 பேர் கேட்டாங்க, அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? பாய்.